வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் துடிப்பான ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பின் உறுப்பினர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற அவைத் தலைவர்களின் 28வது மாநாட்டை நேற்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் மக்களே முதன்மையானவர் என்றும் அவர்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் கர்த்தவிய பாதையில் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியான குடியரசு தின பேரணியின் முழு ஒத்திகை நிகழ்ச்சி இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒத்திகை நிகழ்ச்சியை காண விரும்புவோர் இலவச அனுமதி சீட்டுகளை இன்று www.amantran.modi.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது அமந்த்ரான் மொபைல் செயலி மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி இம்மாதம் 31ஆம் தேதி வரை இருசக்கர வாகனங்களில் இருவர் மட்டுமே பயணிக்கும்படி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கோவா, லட்சத்தீவு, ராஜஸ்தான், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்காளத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் குறித்து கோரிக்கை மற்றும் ஆட்சேபனைகளை தெரிவிக்க கால அவகாசத்தை இம்மாதம் 19ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. ஐசிசி ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 ஜிம்பாப்வேயில் நேற்று தொடங்கியது. புலவேயோவில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.